கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளில் சென்னை கலைவாணர் அரங்கில் செம்மொழி தமிழ் விருது வழங்கிய பின் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் நூல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைய தினம் செம்மொழி நாள் விழா என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இந்த விழாவில் கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதுகளை வழங்கி இருக்கிறார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் புதிய நூல்களையும் வெளியிட்டிருக்கிறார். மேலும் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உயர்த்தப்பட்ட உதவித்தொகை ஒப்பளிப்பு ஆணை மற்றும் போட்டிகளில் கலைஞருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் 4 ஆண்டு சாதனை மலரையும் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது 102வது பிறந்த தினத்தை முன்னிட்டு காலை முதலே கோபாலபுரம், ஓமந்தூரார், அண்ணா அறிவாலயம், அதே போல கலைஞர் நினைவிடம் ஆகிய இடங்களுக்கு சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்திய பிறகு கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக அரசின் 4 ஆண்டு சாதனை மலரை வெளியிட்டார். அதே போல கலைஞர் கருணாநிதியுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற பேச்சுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழையும் வழங்கியிருக்கிறார். கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதுகளை வழங்கியும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் புதிய நூல்களையும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உயர்த்தப்பட்ட உதவி தொகைகளையும் ஒப்பளிப்பு ஆணைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.